ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கணையத்தின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் உணவுகளை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நமது உடலிற்கு இந்த பாகம்தான் முக்கியம், இந்த பாகம் முக்கியமானது அல்ல என்று எதுவும் இல்லை. நமது ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அனைத்து பாகங்கள் மீதும் சரியான அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற உணவுகளையும் உட்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உணவுகள் மட்டும் உட்கொண்டால் போதுமா என்றால் இல்லை. ஆம், ஆரோக்கியமற்ற பழங்கள் மற்றும் உணவுகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். கணையம் என்பது செரிமான மண்டலத்தின் ஒரு அங்கம். இது முக்கியமான என்சைம்கள் மற்றும் ஹார்மோன்களை தயாரிக்கிறது. மேலும் இதுதான் இரத்த ஓட்டத்தில் முக்கியமான திரவங்களை நேரடியாக சேர்க்கிறது. எனவே இதன் ஆரோக்கியம் நமக்கு மிகவும் முக்கியமானது. கணையத்தின் செயல்பாட்டுக்கு தேவையான உணவு முறைகளை இப்போது காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலியில் அற்புதமான அளவில் சல்ஃபர் காம்பவுண்டுகள் உள்ளன. இவை கணையத்தின் புற்றுநோய் உண்டாகாமல் தடுக்க உதவுகிறது. மேலும் ப்ரோக்கோலி கணையத்தின் திசுக்களை பாதுகாக்க உதவுகிறது. செகண்ட் ஒன் பூண்டு. பூண்டில் இருக்கும் பயோ ஆக்டிவ் காம்பவுண்டான அல்லிசின் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது கணையத்தில் ஆரோக்கியம் மேம்பட, புற்றுநோய் கட்டிகள் உண்டாகாமல் இருக்க உதவுகிறது. மேலும் இதில் இருக்கும் சல்ஃபர், அர்ஜினைன், ஒலிகோசாக்கரைட், பிளேவனாய்ட்ஸ் மற்றும் செலினியம் போன்றவை கணையத்தில் திசுக்களின் நேர்மறை தாக்கங்கள் உண்டாக செய்கிறது. தேர்ட் ஒன் சிவப்பு திராட்சை. சிவப்பு திராட்சைகளில் ரெஸ்வெரட்ரால் என்னும் சக்தி மிக்க ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது. இவை இரத்த நாளங்கள் சேதமடையாமல் பார்த்து கொள்கின்றன. ஃபோர்த் ஒன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இருக்கும் பீட்டா கரோட்டின் கணைய புற்றுநோய் உண்டாகாமல் தடுக்கிறது. இது கணையத்தை பாதுகாத்து உடலுக்குள் சர்க்கரை அளவு சீராக செலுத்துகிறது. மேலும் செரிமான மண்டலத்தின் அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இது பயனளிக்கிறது. ஃபிஃப்த் ஒன் தயிர். தயிர் கணையத்தின் நோய் தொற்றுகளை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கணையத்தை வலிமைப்படுத்தும். புரோபயாட்டிக் என்னும் நல்ல நுண்ணுயிர்களை கொண்ட தயிர் செரிமானத்துக்கு உதவும். கணையத்தின் மிக முக்கிய வேலை செரிமானம். எனவே தயிர் அதிகம் சேர்த்து கொள்வது நல்லது. சிக்ஸ்த் ஒன் பசலைக்கீரை. பசலைக்கீரைக்கு கணையத்தினை புற்றுநோயிலிருந்து கூட பாதுகாக்கும் திறன் உண்டு. எனவே வாரம் 2 முறையாவது இதனை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. செவன்த் ஒன் காளான். காளானில் உள்ள நார்ச்சத்து, செலினியம், பொட்டாசியம், விட்டமின் D2, குறைந்த கலோரி சத்து இவை கணைய பாதுகாப்பிற்கு ஏற்றவை. எனவே கணைய அலர்ஜியை தவிர்க்க சிறந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்வது நல்லது. நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.